ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நம்ம வீடு எப்போவுமே சுத்தமாக மெஸ்ஸி இல்லாமல் இருக்கிறதுக்காக என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும், அதே சமயத்துக்கு நம்ம உடம்புக்கும் ஒர்க் அவுட் மாதிரி இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது நம்ம வீடுமே ரொம்ப க்ளீனாக இருக்கும், ஆக்டிவாகவும் வச்சுருக்கும் நம்ம நாள் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்கள் வீடை தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது ஒன்லி ஆடியோ மட்டும் கேட்டுட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே கேட்கலாம். பிகாஸ் வந்து நான் வந்து எதுக்காக இந்த மாதிரி வீடியோவாக எடுத்து போடுறேன்னா, கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆடியோ ப்ளஸ் வீடியோவாக வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம நார்மல் ரொட்டீனை வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஃப்ளோ அப்படியே கேட்கணுன்னா நீங்கள் கூட வேலையை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரீ டைமில் வந்து இதை வந்து ஒரு 10 நிமிஷம் கேட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷனாகவும் இருக்கும், நம்ம வீடை எப்படி மெஸ்ஸி இல்லாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போதோ இல்லை கேட்கும் போதோ நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையெல்லாம் செஞ்சுட்டே நீங்கள் கேட்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் உங்கள் வேலையை கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்க முடியும், செல்ஃப் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து மார்னிங் பெட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பெட் ரொட்டீன் அப்படின்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பாத்ரூம் போகாமல் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ்ரூம் போகிறது தான் மார்னிங் பெட் ரொட்டீன். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம டீ குடிக்கவோ காஃபி குடிக்கவோ அங்கே கிச்சனுக்குள்ளே போகாமல் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லாண்ட்ரியில் போட வேண்டியதெல்லாம் லாண்ட்ரியில் போட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அன்றைய நாள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஆக்டிவோட ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு சிம்பிள் வார்ம் அப் மாதிரியுமே இருக்கும், நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் வாஷ்ரூம் எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறமா நம்ம செகண்ட் எங்கே போவோம் அப்படின்னா கிச்சனுக்குள்ளே தான் போவோம். ஸோ கிச்சனுக்குள்ளே போகும்போது முன்னாடி நாளே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவோம். ரெண்டாவது நாள், அதாவது அடுத்த நாள் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே போகும்போதே நமக்கு க்ளீனாக இருக்கும்போது அதுவே ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன ஒரு காஃபி போட்டதுக்கப்புறமா அந்த காஃபியை உடனே அந்த சிங்க் ஏரியாவில் வச்சுட்டு நம்ம நல்லா குடிச்சு முடிச்சோடனே அந்த வெசல்ஸை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நம்ம ஒரு காய்கறி கட் பண்ணுறோம், அந்த நேரத்தில் ஒரு யூட்டென்சில்ஸ் சிங்கில் இருக்குன்னா அந்த யூட்டென்சில்ஸை ஒரு ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 1 மினிட் தான் ஆக போகுது, 60 செகண்ட்ஸ் தான். அந்த 16 செகண்ட்ஸை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து கிளம்ஸி ஆகாது, அதே மாதிரி வந்து பைலப் ஆகாது, நம்ம வெஷல் ஏரியா வந்து பைலப் ஆகாமல் நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி கவுண்டர் டாப் ஏரியாவுமே நம்ம ஒரு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டோம்னா ஒரு பக்கத்துலேயே ஒரு க்ளீனிங் கிளாத் வச்சுக்கோங்க, அப்பப்போ ஸ்வைப் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி வந்து கேஸ் ஸ்டவ்லையும் வந்து மேலே அப்பப்போ ஸ்வைப் பண்ணிகிட்டே இருங்க, அந்த எண்ணெய் பிசுறெல்லாம் இல்லாமல் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், குக்கிங் வேலையும் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம், க்ளீனாகவே இருக்கும் நம்மளுடைய கிச்சன் எப்போவுமே. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வெயிட் லாஸ்க்கும் மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். 10 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. டைமர் ஆகட்டும் இல்லைன்னா அலாரம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் 10 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டை வந்து கூட்டிடணும். நல்லா வேகமாக கூட்டி எடுத்துகிட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாப் கூட போடலாம் முடிஞ்சால், இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் டஸ்டெல்லாம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஹாலு கிச்சன் எல்லாத்தையுமே வந்து நம்ம எந்தெந்த திங்ஸ் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே வச்சுட்டோமாவே அதுவே ஒரு 10 மினிட் அந்தளவுக்கு நம்ம வாக் பண்ணுவோம், அந்தளவுக்கு வேகமாக செய்வோம். ஸோ அதுவே நமக்கு ஒரு ஹார்ட் பீட்டை வந்து ரைஸ் பண்ணி நமக்கு கார்டியோ ஒர்க் அவுட் மாதிரி நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுவுமே வந்து சூப்பரான பவர்ஃபுல்லான டெக்னிக்கு. ஸோ இந்த 10 மினிட் பவர் அப்பில் க்ளீனில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எது நீங்கள் வந்து வீடெல்லாம் கூட்டி பெருக்கி எடுத்துடலாம், இல்லைன்னா வந்து ஹால் கிச்சன் நம்ம வந்து வராண்டா அந்த மாதிரி பால்கனி ஏரியா அந்த மாதிரி இருக்கிற ஏரியாலாம் வந்து நம்ம வந்து ரீசெட் பண்ணலாம். ரீசெட்லாம் நம்ம ஆல்ரெடி கிளம்ஸியாக எங்கேயாச்சும் அங்கங்கே ஏதாச்சும் போட்டுருக்குன்னா அதை டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் எதெல்லாம் எடுத்து வைக்கணுமோ அங்கங்கெல்லாம் எடுத்து வச்சிடலாம். குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்கவுங்க டாய்ஸ் அங்கே மூளை முடுக்க எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அதை டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க கிட்ட மட்டும் நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் டைடியப்பாக இருக்கிறதுக்காக இதை எடுத்து வை அதை எடுத்து வைன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணினா மட்டும்தான் அந்த குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்க லைஃப் லாங் அது யூஸ்ஃபுல்லாகும். இல்லைன்னா குழந்தை தானே சரி இப்போ சொல்ல வேணாம் பெருசானா பழகிக்குவாங்க அப்படின்னு விட்டோம்னா அவங்க எப்போவுமே பழக மாட்டாங்க. அந்த சோம்பேறித்தனம் அந்த டயர்ட்னஸ் அவங்களுக்குள்ளே வந்துட்டே தான் இருக்கும்.
குழந்தைங்க கிட்ட வேலை வாங்குறோமேன்னு உங்களுக்கு ரிக்ரெட் ஃபீலிங்கே வேணாம். அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சில விஷயங்கள்லாம். ஸோ அதனால சின்ன சின்ன வேலை அவங்களால முடிஞ்ச வேலைங்களை மட்டும் வாங்கிட்டோம்னா, இந்த மாதிரி எடுத்து வை, அதை தண்ணி மோந்துட்டு வா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்களை கொடுத்தோம்னா நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் வந்து ஒரு டிசிப்ளினாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சொல்லாத டைம் கூட அவங்க அந்த வேலையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டா கூட அவங்க அந்த வேலையை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த டிப் பார்த்திங்கன்னா எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் ஒர்க்கிங் உமன் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் டச் ரூல். அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போவுமே துணி துவைச்சோன்னா லாண்ட்ரி எல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னா காய வச்சு ஓரளவாக காய வச்சுருவோம். அந்த காய வச்சுட்டு வந்து கிளாத்ஸ் எல்லாமே ஒன்று வந்து பெட்டு மேலே கிடக்கும், இல்லைன்னா வந்து ஒரு சேர் மேலே தூக்கி போட்டுருவோம். ஸோ அது பையில் பாய்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு ஒரு நேரமே ஒதுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம அது நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது பெருசாக ஒரு 10 நிமிஷம் தான் அந்த கிளாத்தை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை மடித்தா அதுக்குன்னு ஒரு ஏரியா செக்ரிகேட் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க கபோர்ட்குள்ளேயே. அப்படி இல்லை நான் யூஸ் பண்ணி லாண்ட்ரி பண்ணி அந்த துணியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிவியோ ஒரு மியூசிக்கோ கேட்டுட்டு ஃப்ரீயாக இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து உடனே மடித்து எல்லாத்தையும் கபோர்ட்குள்ளே வச்சுருங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு எப்போவுமே துணி பைலப் ஆகாது, நமக்கு வந்து எனர்ஜி லோ ஆகாது. ஏன்னா வந்து நம்ம துணி மடிக்கிறது பெரிய வேலை, பெரிய ஒரு என்னமோ ஸ்ட்ரெஸ்ஸு மாதிரியே இருக்கும். நார்மலாக மற்ற வேலை கூட சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் துணி மட்டும் பைலப் ஆயிடுச்சுன்னா மடிக்க என்னமோ அமுத சுரபி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். நம்ம என்னதான் விதவிதமாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனாலும் அதை ஒன்ஸ் க்ளீன் பண்ணி எல்லாம் மடித்து வைக்கிறதுக்கு போதும்னு ஆகிடும். எஸ்பெஷலி கிட்ஸ் இருந்தாங்கன்னா நிறைய குட்டி குட்டி துணிங்க, அப்புறம் சாக்ஸு, அது இதுன்னு நிறையா இருக்கும். ஸோ எப்போவுமே கபோர்டில் வைக்கும்போது செக்ரிகேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நெக்ஸ்ட் ஒரு ஏரியா மட்டும் கிளம்ஸியாக இருக்கும், டெய்லி யூஸ் வியர் மட்டும் கிளம்ஸியாக இருக்கும், மற்ற ஏரியாலாவே நார்மலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். துவைச்ச துணியை அப்படியே கிளாத்ஸ் எல்லாமே வந்து பெட்டுலேயோ இல்லைன்னா வந்து சேர்லேயோ போடாமல் அப்பப்போ ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மீல் ரீசெட். அதாவது நம்ம ஒவ்வொரு மீல் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அந்த யூட்டென்சில்ஸை வாஷ் பண்ணுறதாகட்டும், அதை எடுத்து வைக்கிறதாகட்டும், இது ஒரு சின்ன ஒர்க் அவுட்டாகவே இருக்கும். அதாவது வைப்பிங் த டைனிங் டேபிள். நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் டைனிங் டேபிள் சாப்பிட்றீங்கன்னா ஒன்ஸ் ஒவ்வொரு வாட்டி சாப்பிடும்போது அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி நம்ம யூட்டென்சில்ஸ் எல்லாம் வந்து பைலப் பண்ணாதீங்க. அந்த நிமிஷத்துலேயே வந்து நான் சாப்பிட்டு முடிச்சோடனே அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு நெக்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா சிம்பிள் ஒர்க் அவுட், வார்ம் அப் மாதிரி, ஈட், வாக் அண்ட் க்ளீன். இதுதான் வந்து அதோட பேசிக் ரூலு. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம உட்கார்றதுக்கு வந்து டைம் இருக்காது. அதாவது உடனே சாப்பிட்டோன்னா தூங்க இருக்கோ அந்த மாதிரி தோணாது. ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அடுத்தது நமக்கு யோசிக்க தோணும். நம்ம ஏதாச்சும் ஒரு மியூசிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், ஒரு புக் ரீட் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து வேறு ஏதாச்சும் கார்டனிங் அந்த மாதிரி போயிடுவோம். ஸோ அதனால எப்போவுமே ஈட், வாக் அண்ட் க்ளீன் அந்த ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன இந்த 5 டிப்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலையும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸோட நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கிற ஹேபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.